வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காரை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலும் நம்ம தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன தம்பி, என்னாச்சு? உடம்பு சரியில்லை. வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் டாடா அல்ட்ராஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டாடா கார் எதுவுமே நம்ம சேனலில் போட்டதில்லை. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்திருக்காரு, அதனால் இந்த காரை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ பார்த்துடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது பைக் இல்லை காரை பற்றி வீடியோ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம் வாங்க. காரை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்து டாடா அல்ட்ராஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுறா மீனை பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த ஹெட்லைட்டுக்கு மேலே 2 பிளாக் கலர் கிளேடிங் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குற கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைட்லேயும் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வரும். இது வந்து ஹையர் எண்டில் ஃபாக் லேம்ப் வரும். இதில் நமக்கு டம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர் பம்பர் வந்துடும். இந்த 2 சைடு ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா ஆதவன் படத்தில் வந்து ரமேஷ் கண்ணா வாசிப்பார்ல பியானோ பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. சொல்லுண்ணே, எதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிற? இல்லைண்ணே, இது பியானோ பிளாக், அது புரியணுன்றக்காக சொன்னேன், வேற ஒன்றும். காலங்காலமாக கருப்புன்னு சொன்னாலே புரிஞ்சிடும். அந்த வெப்சைட்டில் பியானோ பிளாக்னு போட்டு இந்த கலரும் பியானோ பிளாக்கும் ஒரே கலரு. ஓகே, இது பிளாக் கிடையாது, பியானோ பிளாக். ஓகே, ரைட். ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு அப்படியே நம்ம பேக்கில் பார்த்தோம்னா டாட்டாவோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அல்ட்ராஸ்ன்ற நேம் பஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அல்ட்ராஸ். இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பம்பர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடும். உங்களுக்கு இங்கே 2 ரிஃப்ளெக்டர் வந்துடும். பேக்கில் வந்து வைப்பர் வந்து டாப் பண்ணி தான் வைப்பர் வரும். உங்களுக்கு டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப் இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கிளாடிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. உங்களுக்கு இங்கே வைப்பர் வந்து உங்களுக்கு ஹையர் எண்ட் தான் வைப்பர் இருக்கும். இங்கே உங்களுக்கு எமர்ஜென்சி டேஞ்சர் லைட் இருக்குது. இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்தண்ணே கார் அன்லாக் பண்ணி பேக் கதவை மட்டும் தரோண்ணே, பேக் டோரை மட்டும். கைப்பிடி காணோம். இது மாதிரியா இருக்குண்ணே, அங்கே தானே இருக்கு பாருண்ணே. புதுசாக இருக்குல்ல? ஆமாண்ணே, இதில் உங்களுக்கு எல்லா டோருமே உங்களுக்கு 90 டிகிரி ஓப்பன் ஆகும்ண்ணே. மற்ற காரில் இந்த அளவுக்கு ஓப்பன் ஆகாது. பாதி இடிச்சுக்கிட்டு ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 90 டிகிரி. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். சைடு இண்டிகேட்டரும் இங்கே உங்களுக்கு அப்படியே பாடியோட பஞ்ச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹரி, மற்ற காரில் உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கதவை பாதி தான் திறக்கும். ஆனால் நீ சொன்ன மாதிரி அந்த 90 டிகிரி திறந்து வச்சது அழகாக ஏறி உட்கார மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக ஏறி உட்கார மாதிரி இருக்கு. எதுவுமே தட்ட மாட்டுக்கு, இடிக்க மாட்டுக்கு. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க, வெயிட்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இன்டீரியர் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் இந்த கிரே கலர் கொடுத்துருக்கு, நல்லா ஹைலைட் பண்ணி தெரியுது. உங்களுக்கு கியர் நாப் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் எந்த கண்ட்ரோலும் இல்லை நம்ம இருக்க காரில். இதில் 2 சேர்ந்து வந்து ஹாரனுக்கு சுவிட்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சென்டரை அழுத்துறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த சைடு 2 வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ணே, காரோட கீ இந்த க்ளோ பாக்ஸில் இருக்குண்ணே, நம்மகிட்ட எடுனே. இங்கேருந்து இங்கே எட்டாதா? என்னை கூப்பிட்டு எடுக்க சொல்கிறேன். அதில் ஒரு விஷயம் இருக்குண்ணே, எடுனே. என்ன இங்கே தானே திறக்குது மாதிரி இருக்கும்? இங்கே தானே இருக்குது. இங்கே இல்லை போல க்ளோ பாக்ஸு இருக்குண்ணே. அது எப்படின்னே காரில் க்ளோ பாக்ஸ் இல்லாமல் இருக்கும்? இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. மறைவாகவே கொடுத்துருக்காங்களே, ஏன் திறக்கிறதெல்லாம்? எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கண்ணே. ஓகே, உள்ளே பாருண்ணே, உள்ளே என்னமோ இருக்குண்ணே. அதுக்கு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. என்னது, என்ன அர்த்தம்? ஆமாண்ணே, மேட் இன் இந்தியாவில், அதனால இந்தியனோட நேஷனல் படம் கொடுத்துருக்காங்க. ஓ, அதான் பீகாக் டிசைனா? சூப்பர். அல்ட்ராஸோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் ரெவோ டார்க் இன்ஜின். வாங்க உள்ளே பார்த்துடலாம். என்ன தேர்ற? ஓப்பன் பண்ணுறதை காணானே. இந்த வண்டியில் எல்லாமே வித்தியாசமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது, ஆட்டியில் மாட்டிருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வண்டியோட டிஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா 1497 சிசி. இதோட மேக்ஸிமம் பவரான 88.77 பிஹெச்பி பவரை 4000 ஆர்பிஎம்ல ரீச் பண்ணுது. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் டார்க்கான 200 நியூட்டன் டார்க்கை 3000 ஆர்பிஎம்ல ரீச் பண்ணுது. இந்த வண்டியில் நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்குது. ஒரு சிலிண்டரே 4 வால்வ் இருக்குது. டர்போ சார்ஜர் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட இன்ஜின் டைப் சொன்னேன்ல, டர்போ சார்ஜ் ரெவோ டார்க், அதை உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற எதுவும் தெரியுதா? நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு டீசல் இன்ஜின்னே.
இப்போ பொதுவாகவே எல்லா கார் கம்பெனியிலும் மேக்ஸிமம் உங்களுக்கு டீசல் இன்ஜினே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட்டாவில் இன்னும் இந்த மாடலில் உங்களுக்கு டீசல் இன்ஜின் வந்துட்டு இருக்கு. ஹரி ஓம்சன் நிப்பாட்டு, நீ என்ன சொன்ன? இப்போ வந்து இது வந்து டீசல் இன்ஜின், அப்போனா இதோட மைலேஜ் எவ்வளோ அதை சொல்லு. வண்டியோட ஏஆர்ஐ ரிப்போர்ட்டட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 23.64. என்ன எப்போ பார்த்தாலும் ஏஆர்ஐன்ற அப்படின்னா என்ன சொல்லு. ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து எல்லா கார் பைக்கோட மைலேஜ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி போடுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க இவ்வளோ மைலேஜ். ஆமா ஆமா. ஓகே, எனக்கு ஓனர் ரிப்போர்ட்டோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25. அந்த ஒருத்தவங்க டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து மாறும். சரி ஓகே. அடுத்து டேங்கோட கெப்பாசிட்டி சொல்லிடு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டருன்னு. ஒன்ஸ் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா டிரைவிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 874.68 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம். வண்டியோட எமிஷன் பார்த்தீங்கன்னா BS6 எந்திரன் படம் மாதிரி 2.0 எந்திரன். ஃப்ரண்ட் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க பிரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 165/80 R14 டயர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேக் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் உங்களுக்கு. அடுத்து வாங்க பேக் வீலில் பற்றி பார்த்துடலாம். பேக்கில் உங்களுக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 165/80 R14 டயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டார்சன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஹையர் எண்டுனா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். நமக்கு இருக்கிறது நார்மல் ஸ்டீல் ரிம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது வண்டியோட லென்த் சொல்லு. வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 3990 mm, 3990 mm. சரி, வண்டியோட வித்து 1755 mm, 1755 mm. வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1523 mm, 1523 mm. சரி, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2501 mm, 2501 mm. சரி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவு? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm. சரி ஓகே. 165 mm. வெயிட் எவ்வளவு வண்டியோட கர்பு வெயிட் பார்த்தீங்கன்னா 1148 kg, 1148 kg. அது என்ன கர்பு வெயிட்னா? ஒன்றும் இல்லை, வண்டி இப்போ இதான் கார்னா இதில் தேவையான ஃப்ளூயிட்ஸ் இருக்கும்ல, ஆயில், பெட்ரோல், டேங்க் ஃபில் பெட்ரோல் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அதான் கர்பு. ஓவரால் எல்லாம் எப்படி சொல்கிறது, இப்போ டேங்க் ஃபில் பண்ணால் ஒரு வெயிட் கூடும்ல. ஆமாம். இன்ஜின் ஆயில் கரெக்டான பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஒரு வெயிட் கூடலாம், அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து. ஹரி, பூட் ஸ்பேஸ் பற்றி சொல்லு. பூட் ஸ்பேஸ் 345 லிட்டருன்னு, 345 லிட்டர்ஸ். இதில் உங்களுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ஃபோல்டிங் சீட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க, லக்கேஜ் நிறையா கொண்டு போகிறீங்கன்னா சீட் அப்படியே மடக்கிட்டு நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். படுத்துக்கலாம், கொஞ்சம் நீளமான திங்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இதனால பண்ணிக்கலாம், நம்மளோட தேவையை பொறுத்து இருக்குங்க. வண்டியில் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே அம்ப்ரெல்லா வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அம்ப்ரெல்லா சிம்பிளோட. உங்களுக்கு அது போக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 kg வரைக்கும் வெயிட் கோர்த்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணுறதே உங்களுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும், ஓப்பன் பண்ணுறதை பார்த்தாலே. ஹரி, வண்டியோட பாசிட்டிவ் சைடு சொல்லு. வண்டியோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மைலேஜ் தர காருன்னு. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு லுக்கு வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது போக இது ஒரு நல்ல ஃபேமிலிக்கான சேஃப்டியான ஹேட்ச்பேக் மாடல்னு. சரி, வண்டியோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் வாங்கிட்டு ரஃப் அண்ட் டஃப் யூஸ் பண்ணி ஒரு 15 வருஷம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். ஆனால் இதை நீங்கள் இப்போ வாங்கிட்டு ஒரு 3 வருஷத்தில் ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அந்த அளவுக்கு எலிஜிபிளாக இருக்காது. வேறு ஏதாச்சும் நெகட்டிவ்? சவுண்டு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ் அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம பேனட் ஓப்பன் பண்ணுறதே இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாக நாய்ஸ் வர மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அப்போ ரேட் வைஸ் எதுவும்? கலர், வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா 6 கலர் 32 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலு, டீசலு, சிஎன்ஜி, ஆட்டோமேட்டிக் மேனுவல் எல்லாம் கலந்து உங்களுக்கு ஒரு கலவையாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேரியன்ட் எதுக்கு? அதனால 6.60 லட்சத்துலேருந்து 11.74 லட்சம் வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வேரி ஆகுது. அதுக்கு நச்சுன்னு 3 வேரியன்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். காஸ்ட் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறியா? ஆமாம், கண்டிப்பாக. அண்ணே, இந்த கார் ரிவ்யூக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள அருண் தான் கொடுத்தாப்ல. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேனே. சரி, இந்த வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் ஹரி. வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் MK. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி